இன்றைக்கி சுகர் மில்க் எதுவுமே சேர்க்காமல் க்ரீமியான ஹை ப்ரோட்டீன் ஸ்மூத்தி பார்க்க போகிறோம். ஹை ப்ரோட்டீனாக இருக்கிறதுனால இதை எல்லாருமே எடுத்துக்கலாம், உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதுலேயும் டயட்டில் இருக்கிறவங்க இதை ஒன் டைம் மீல்ஸாகவே எடுத்துக்கலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அரை கப் ஓட்ஸ் முங்குற அளவு வாட்டர் ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் ஊறினா போதும். வாட்டர்லாம் அப்சர்வ் ஆகிருக்கும். நல்லா ஊறினதுக்கப்புறம் இதை வாட்டரோட மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/4 கப் மக்கானா, 1/4 கப் பீனட்டு, ட்ரை அத்திப்பழம் 1, ஃப்ளாக்ஸ் சீடு 1 ஸ்பூன், சின்னமன் பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்து 100 ml வாட்டரும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதில் 10 ட்ரை கிரேப்ஸும் 1 டேட்ஸும் சேர்த்து திரும்பவும் அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். 2 ஸ்பூன் சியா சீடை ஊற வச்சுருந்தேன். அதை இப்போ ஒரு கிளாஸில் சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த ஸ்மூத்தியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். க்ரீமியான ஹை ப்ரோட்டீன் ஸ்மூத்தி ரெடி ஆயிடுச்சு. இதில் சுகரோ மில்க்கோ பனானாவோ எதுவுமே நம்ம சேர்க்கலை. இதை டெய்லியும் எடுத்துக்கிட்டால் நம்மளோட வெயிட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அதோட ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ரொம்பவே நல்லது. இதை மட்டுமே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம். நல்லா ஃபில்லிங்காக இருக்கும், ரொம்ப நேரத்துக்கு பசிக்காது. இதில் கார்னிஷிங்காண்டி கொஞ்சமாக பொமோகிரானேட் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கும் வேணும்னா நீங்களும் ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.